இரவில் வந்த மர்ம நபர்கள் 3 பிள்ளைகளின் தாயை கத்தியால் குத்தி தரதரவென இழுத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம். நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா, தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்கள உடனுக்குடன் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு இது போன்ற நியூஸ்ல ஆர்வம் இருக்குன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவ நமது சேனலுக்கு தெரிவிங்க. வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஏரிக்குத்தி கிராமத்தைச் சேர்ந்த மோகன்ராஜ், இவரது மனைவி பல்லவி. இந்த தம்பதியினருக்கு 2 மகள்களும், 1 மகனும் உள்ளனர். பிள்ளைகள் வெளியூரில் தங்கி படித்து வருவதால் மோகன்ராஜ் மளிகை கடை பார்த்து வருகிறார். நேற்று பல்லவி மற்றும் வீட்டில் தனியாக இருந்தபோது இரவு நேரம் திடீரென வந்த மர்ம நபர்கள் கத்தியை காட்டி பல்லவியை மிரட்டியுள்ளனர். பின்னர் பல்லவியின் கழுத்தில் வெட்டி அவரை வீட்டிற்கு பின்புறம் துணிகளை துவைக்கும் பகுதிக்கு தரதரவென இழுத்துச் சென்று அங்கு வைத்து அவரை பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. பின்னர் பல்லவியிடமிருந்து 5 பவுன் தங்க நகை திருடிவிட்டு மர்ம நபர்கள் தப்பிச் சென்றிருக்காங்க. இதையடுத்து பல்லவியின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் இரத்த காயத்துடன் மயங்கி கிடந்த பல்லவியை மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காகவும் அனுமதிச்சிருக்காங்க. அவர் மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனையிலும் இப்போ அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து அதே பகுதியைச் சேர்ந்த 2 வாலிபர்களை இப்ப கைதும் செஞ்சிருக்காங்க. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும், சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.